தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், இன்னுயிர் தமிழை எந்நாளும் காப்போம். மக்கள் திரள் போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதனையும் முன்னெடுப்போம் என்றும் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சென்னையில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காவல் உதவி QR கோடு எண்கள் அறிமுகம். ஆட்டோ மற்றும் கார் ஓட்டுநர்களுக்கு வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையில் 39.75 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடியை காணொலி மூலம் திறந்து வைத்தார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமனம் மற்றும் கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிக்கும் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல். சென்னையில் வாடகை வாகனங்களில் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவே காவல் உதவி QR குறியீடு அறிமுகம். பயணிகள் QR குறியீடை ஸ்கேன் செய்தால் வாகனம் செல்லும் வழித்தடத்தை அறிய முடியும் என்றும் மாநகர காவல் ஆணையர் அருண் பேட்டி. மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்ட விவகாரம். அதிமுக முன்னாள் MLA விஜயகுமாரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி EPS அதிரடி. தக்கோலம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாதுகாப்பான கடற்கரை, வளமான இந்தியா எனும் சைக்கிள் பேரணியை தொடங்கி வைக்கிறார். அரக்கோணம் தக்கோலம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் ஒத்திகை நிகழ்ச்சி. தீவிரவாத தாக்குதலை முறியடிக்கும் வகையில் வீரர்கள் தத்ரூபமாக செய்து சாகசத்தை கண்டு பார்வையாளர்கள் மெய்சிலிர்ப்பு. அனைத்து மாநில மொழிகளுக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை தமிழில் கற்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். பள்ளி அருகே நின்று கொண்டு மாணவிகளிடம் கட்டாய கையெழுத்து பெறும் பாஜக நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைவு. கர்நாடக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்த முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டம். கர்நாடக மாநிலம் பெங்களூரு பல்கலைக்கழகத்தின் பெயர் டாக்டர் மன்மோகன் சிங் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம். தமிழகத்தில் உள்ள அம்மா உணவகம் போது கர்நாடகாவிலும் அக்கா உணவகம் நிறுவப்படும் என சித்தராமையா அறிவிப்பு. வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தக்காளி விலை வீழ்ச்சியை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ஆனைமலை புலிகள் சரணாலயம் வழியாக புதிய சாலை அமைக்கும் பணிகள் உடனடியாக நிறுத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உத்தரவாதம். மத்திய சென்னை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனின் வெற்றி செல்லும். வழக்கறிஞர் ML ரவி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தாவேகா சார்பில் விஜய் தலைமையில் இன்று மாலை இப்தார் நோன்பு திறப்பு.
தமிழக அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது மற்றும் 15 ஜமாத்தாரர்கள் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளதாக அழைப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் ஆலையை ஊழியர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. 23 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது ஊழியர்கள் போலீசாருடன் பேச்சுவார்த்தை. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. டாஸ்மாகிற்கு பணம் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் ரெய்டு நீடிப்பதாக தகவல். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இன்றும் நீடிக்கும் அமலாக்கத்துறை சோதனை. மதுபானம் கொள்முதல் குறித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருவதாக தகவல். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் வீடுகளில் 15 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. ராயனூர், கொங்கு மெஸ் மணி, கார்த்திக் உள்ளிட்டோர் வீடுகளில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றியதாக தகவல். கோடைக்காலம் பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் பொதுத் தேர்வுகளை முன்னிட்டு தடையற்ற மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவுறுத்தல். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் தூய்மை பணியாளர்கள் இறப்பு எண்ணிக்கை அதிகம். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக்கு பின் தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் தகவல். பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்திற்கு முன்பு அந்நாட்டு அரசுடன் பேச்சு நடத்தி மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். மே 1ஆம் தேதி ஹால் டிக்கெட் வெளியிடப்படும் என அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் ஹால் டிக்கெட் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேர்வுத்துறை தகவல். கரூர் அருகே சோழியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று முளைப்பாரி ஊர்வலம் நடத்தி சிறப்பு வழிபாடு. சேலம் செவ்வாய்ப்பேட்டை காளியம்மன் திருக்கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். மத்திய அரசின் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை திட்டத்திற்கு எதிராக தெலுங்கானாவில் அனைத்து கட்சி கூட்டம். முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு. 2025 IPL தொடரையொட்டி புதிய ஜெர்சியை வெளியிட்டது பஞ்சாப் கிங்ஸ் அணி. ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாக செயல்பட உள்ள நிலையில் ஜெர்சி அறிமுகம். பதிமூன்றாவது மகளிர் ஒருநாள் உலக கோப்பையொட்டி முத்தரப்பு ஒருநாள் தொடருக்கு இலங்கை ஏற்பாடு. கொழும்புவில் அடுத்த மாதம் நடைபெறும் போட்டிகளில் இலங்கை, தென்னாப்பிரிக்க அணிகளுடன் இந்திய மகளிர் அணி பங்கேற்பு. நடப்பாண்டு IPL போட்டிகளையொட்டி வீரர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகளை வெளியிட்டது BCCI. பயிற்சியின் போது அங்கீகார அட்டை அவசியம், பரிசளிப்பு நிகழ்வில் ஸ்லீவ்லெஸ் ஜெர்சி அணியக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிப்பு. தன்னை பற்றியும் தனது கணவரை பற்றியும் தவறான தகவல் பரப்பப்படுகிறது என பாடகி கல்பனா வேதனை. எந்த வதந்தியையும் நம்ப வேண்டாம், தனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை என வீடியோ மூலம் விளக்கம்.
பாலிவுட் சினிமாவின் தரம் மிகவும் மோசமடைந்து வருவதால் அங்கிருந்து விலகுவதாக இயக்குனர் அனுராக் கஷ்யப் அறிவிப்பு. தென்னிந்திய சினிமாவில் கவனம் செலுத்த உள்ளதாக தகவல். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடித்து வரும் பைசன் திரைப்படம் முதல் தோற்ற காட்சி இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 64,240க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,030க்கு விற்கப்படுகிறது.